இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மிருகங்களில் மிகவும் தந்திரமானது என்ற தலைப்பின் கீழாக அப்பொழுது அந்த ஸ்திரீ வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. வெளிப்படுத்தல் 12:15. சர்ப்பத்தின் மென்மையான தோற்றத்திற்கு பின்னே எப்பொழுதும் உபத்திரவப்படுத்துகிற வலு சர்ப்பம் மறைந்திருக்கும். ரோமன் கத்தோலிக்க சபையானது 5 கோடிக்கும் அதிகமான கிறிஸ்தவர்கள் மத விரோதிகள் என பொய்யாக குற்றம் சாட்டி கொலை செய்தது. வேதாகமே சத்தியத்தின் ஆதாரம் என அப்போதும் சொன்னது, இப்போதும் சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக நம்புவதாக அப்போதும் சொன்னது, இப்போதும் சொல்லுகிறது. தன்னை கிறிஸ்துவ சபை என அழைக்கிறது. ஆனால் இருண்ட காலங்களில் வேதாகமத்தின் இருப்பதற்கு மாறாக அதன் 10 கற்பனைகளை இருந்ததையும் அதன் சடங்குகளையும் புனிதர்களும் அஞ்ஞான மார்க்கத்தின் அடையாளங்கள் போல இருந்ததையும் அடையாளம் கண்டவர்களையும் கிறிஸ்துவுக்கு இணையான மரியாதையை தங்கள் போப்புவுக்கு கொடுக்காதவர்களையும் ஒவ்வொருவராக கொலை செய்தது. ஜான் விக்லிப், ஜான் எஸ். ஜெரோம், வில்லியம் டிண்டேல், ஜார்ஜ் விஷார்ட் போன்ற லட்சக்கணக்கான புரொட்டஸ்டன்ட் சீர்திருத்தவாதிகள் மிருகங்களிலேயே மிகவும் தந்திரமுள்ள மிருகத்தால் அவர்கள் தேவ வார்த்தைகளை பின்பற்றினதாக குற்றம் சாட்டப்பட்டு பட்டயத்தினாலும் அக்னியினாலும் சிறையினாலும் கொள்ளையினாலும் விழுந்தார்கள். பிசாசு ஒரு சர்ப்பம் போல செயல்படும்போது என்ன நடக்கும் என்று பார்க்கிறீர்களா? போலிகள் உருவாக்கப்படுகின்றன. இங்கே கிறிஸ்துவின் நாமத்தை உரிமை பாராட்டுகிற 2 தரப்பினர் உள்ளனர். ரோமன் கத்தோலிக்க திருச்சபை, புரொட்டஸ்டன்ட் சீர்திருத்தவாதிகள். அவர்களில் ஒருவர் மட்டுமே உண்மையில் தேவனுடைய ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக இருக்க முடியும். வேதாகம தீர்க்க தரிசனத்தில் தண்ணீர் என்றால் வெள்ளம் என்பது மக்கள் வாழ்கிற இடத்தை குறிப்பதாக பார்த்தோம். அது ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். வெளிப்படுத்தல் 17:15 இந்த குறிப்பை நாம் காணலாம். எனவே தேவ மக்கள் மற்ற மக்கள் மூலம் பிசாசு தாக்குகிறான். ஒரு சபை எவ்வாறு ஒரு ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையும் திகழடைய செய்ய முடியும் என்று நீங்கள் யோசிக்கலாம். ஞாபகம் இருக்கட்டும், ரோம சாம்ராஜ்யத்தில் சபையும் அரசாங்கமும் இணைந்திருந்தன. கத்தோலிக்க சபை தன் இருப்பு ஆட்சியை நடத்துவதற்கு இராணுவத்தின் ஆதரவு இருந்தது. அதுதான் வாயை திறந்து கட்டளையை கொடுத்து தன் வேலையை சாதித்தது. போப்பு மார்க்கத்தின் வாய் குறித்த முக்கியத்துவத்தை நாளை மேலும் அறிந்து கொள்ளுகின்ற அளவிற்கு நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். வேதாகமும் கூட இராணுவ படையெடுப்பை தண்ணீர் மூலம் அடையாளப்படுத்துவதை நீங்கள் நினைவு கூறலாம். ஏசாயா 8:7-8, எரேமியா 46:7-8, 47:2 இந்த குறிப்புகளில் வெள்ளம் போல் சத்துரு ஏசாயா 59:19 வருவது போல பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு வெள்ளத்தை ஊற்றிவிட்டது. ஆனால் பயம் வேண்டாம். வெள்ளம் வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்று வேதாகமம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களை, தொடர்ந்து நாம் ஜெபத்தோடு காரியங்களை தியானிப்போம், ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்கிறோம். எந்த நாளும் நம்முடைய வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.